Hi friends, welcome back to our channel Sino Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா YouTube சைடுல இருந்து மானிட்டைசேஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணனும் அப்படினா ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அதாவது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வாட்ச் ஹவர்ஸ் நீங்க கிராஸ் பண்ணும்போது நீங்க வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஜெனரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல் முன்னாடி இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலில் கொஞ்சம் வந்து ஏர்லியராகவே நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் பாஸ்ட் ஒரு ஒன் இயராவோ அப்படின்னா 8 மந்த்தாவோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளோடது இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஷோ ஆச்சு. ஸோ அதனால தான் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாமல் யூடியூப் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஜென்ரல் வியூவராகவே இருந்தாலும் சரி, ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அந்த ரூல்ஸ் என்ன, அதில் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், கிரியேட்டர்ஸ் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற எலிஜிபிலிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதில் என்னென்ன கிடைக்கிது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டாக குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ முன்னே எலிஜிபிலிட்டி என்ன, அதாவது மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ரூலுமே நீங்கள் பாஸ்ட் 365 நாள், அதாவது கடைசி 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு வேளை 4000 வாட்ச் ஹவர் இல்லை அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, 4000 வாட்ச் ஹவர் இல்லை அப்படின்னாக்கா கடைசி 90 நாட்களில் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி பார்வையாளர்கள், அதாவது 10 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து முன்னந்த ரூல். இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரூல்ஸ், அதாவது இந்த எலிஜிபிலிட்டி நம்ம கிராஸ் பண்ணதும் நம்ம மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் மூலிமா வர ரெவன்யூ வரும். அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் வீடியோஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஒரு ரெவன்யூ வரும். அது இல்லாமல் மெம்பர்ஷிப், அப்புறம் சூப்பர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், இந்த மாதிரி வந்து நம்மளோட ரெவன்யூ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து யூடியூப் சைட்லேருந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெவன்யூ ஐடியாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதில் குறைச்சது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு பதிலாக 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும். அண்ட் ஆல்சோ 4000 வாட்ச் ஹவருக்கு பதிலாக 3000 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து ரன்னாக இருந்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ஷார்ட்ஸ் வீடியோ சொன்னோம் இல்லைங்களா, அதாவது 10 மில்லியன் வந்து ஒரு பாஸ்ட் 90 டேஸில் கிராஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ பாஸ்ட் 90 டேஸில் 3 மில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 30 லட்சம் பார்வையாளர்களை உங்களோட ஷார்ட் வீடியோ கடந்துருந்துச்சு அப்படின்னாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ரூல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது கடைசி 90 நாட்களில் 3 வீடியோ வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கணும். அதாவது வேலிடான அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. கடைசி 90 நாட்களில் ஒரு 3 வீடியோ வேலிடான அப்லோட் வீடியோ நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த எலிஜிபிலிட்டிலாம் நான் கிராஸ் பண்ணிட்டேன். அதாவது 500 சப்ஸ்கிரைபர்ஸ், 3000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி 3000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைனாக்கா வந்து இந்த பாஸ்ட் 90 டேஸில் 30 லட்சம் பார்வையாளர்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் கடைசியாக வந்து இப்போ 90 நாட்களில் கரெக்டான 3 வேலிடான அப்லோடும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்லியராக ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மானிட்டைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மெம்பர்ஷிப் கிடைக்கும், அண்ட் ஆல்சோ சூப்பர்ஸ் கிடைக்கும், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் கிடைக்கும். வீடியோஸில் ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிறதுக்கு உண்டான ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான விஷயம். ஸோ பாஸ்ட்டு இந்த ஒரு 8 மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறவங்க, ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே மானிட்டைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே தான். அதாவது அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப், சூப்பர்ஸ், அப்புறம் ஷாப்பிங், இது 3 விஷயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் மெம்பர்ஷிப், அப்புறம் வந்து சூப்பர்ஸ், அப்புறம் ஷாப்பிங், இது மூலிமா ரெவன்யூ வரும்னு சொல்கிறேன். எப்படின்னாக்கா மெம்பர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்த ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணதான் அவங்க அப்ரூவ் கொடுத்துருவாங்க. இதில் யூஸ்வலாகவே சில சேனல்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கு கீழே வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பட்டன். ஸோ அதில் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் வந்து அந்த சேனலோட கிரியேட்டரோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேமெண்ட்டை நீங்கள் செட்டில் பண்ணி அதில் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி, முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரெவன்யூ வந்து போகும். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பேமெண்ட் கேட்கும். ஸோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடலாம். அந்த பேமெண்ட் வந்து கிரியேட்டருக்கு போகும். ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டர் அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மெம்பர்ஷிப் அப்படின்றது. ஸோ மெம்பர்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் தேங்க்னா என்ன அப்படின்றத குயிக்காக பார்த்துடலாம். சூப்பர் தேங்க்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது
ஒருத்தரோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சு, அதில் சூப்பர் தேங்க்ன்ற விஷயமும் அவங்க ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பேமெண்ட் கேட்கும். அதாவது அந்த வீடியோவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ குறிப்பிட்ட பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும், ஒரு சின்ன பேமெண்ட், அதுக்கப்புறம் பெரிய பேமெண்ட் அந்த மாதிரி காமிக்கும். அதில் எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ செட் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இருக்கும். அந்த கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்க முடியும். இவ்வளோ வந்து லெஸ் பேமெண்ட், அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேமெண்ட் வந்து ஹை லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் அவங்களுக்கு தேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஸ் அப்படின்றது. ஸோ ஷாப்பிங்ஸ் அப்படின்னா உங்களோட வீடியோஸ் ரன் ஆகிட்டு இருக்க பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அப்படின்றது. நீங்கள் வந்து எந்த ப்ராடக்டாக வேணால் சேல் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் இதெல்லாம் கிராஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷாப்பிங் பேஜில் போய் நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செட்டப் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, ஷாப்பிங்கில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களோட வியூவர்ஸ் வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமாக ரெவன்யூ கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த 3 விஷயங்கள் மூலிமா உங்களால் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், அப்புறம் வந்து சூப்பர்ஸ். இது 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த மெம்பர்ஷிப்னா என்னன்றதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது எப்படி வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றியில் எதுவும் சொல்லலை. இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்ற விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை போலவே இந்த 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி இந்த ஏர்லி ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் பேட்ச் ஆட்ஸ் எப்போ வரும், அதாவது வீடியோஸில், அதாவது உங்களோட வீடியோஸில் ரன் ஆகிற ஆட்ஸுக்குனா ரெவன்யூ எப்போ திரும்ப வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் கிராஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைனா வந்து முன்ன சொன்னோம் இல்லைங்களா 4000 வாட்ச் ஹவர் இல்லை அப்படின்னாக்கா பாஸ்ட் 90 டேஸில் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து 10 மில்லியன், அதாவது 1 கோடி பார்வையாளர்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து கடந்திருக்கணும். ஸோ இந்த ரூலை நீங்கள் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப வந்து அந்த ஆட்ஸ் ரன் ஆகிற ரெவன்யூக்கு உண்டான அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து வரலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 500 சப்ஸ்கிரைபர் அப்புறம் அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் கிராஸ் பண்ணால் ரெவன்யூ வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய தேடி இருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவில் அதுக்கு உண்டான கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற டெக் அப்டேட்ஸுக்கு, ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். டெக் வீடியோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டெக் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.